அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டே கிரகங்கள் மட்டும்தான் பெயர்ச்சி, சூரியன், சுக்கிரன். இரண்டு கிரகங்களும் ஒரே நாள்ல தான் பெயர்ச்சி ஆகிறாங்க, ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு. மற்றபடி எந்த கிரகங்களும் பெயர்ச்சி ஆகல. சந்திரன் வழக்கம் போல எல்லா ராசிகளையும் பரிமாணம் ஆகிக்கிட்டே இருக்காரு, அதை பத்தி ஒரு ப்ராப்ளம் இல்லை. சோ இந்த பெயர்ச்சிகளால் முதல்ல நாடு ரீதியா, உலக ரீதியா எந்தெந்த மாற்றங்கள் நடக்கும்னா, அதிகாரம் முதல்ல அதிகமா பெருகும். அதிகாரம் பெருகுங்கிறது எப்படின்னா, சூரியன் தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு சிம்ம வீட்டுக்கு போறது, கேதுவோட இணைகிறது, நிறைய ஆட்சி கவுன் கவுந்து போறதே நம்ம பார்க்கலாம். அதாவது அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போகுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, அந்த ஒப்பந்தத்தை ஏமாத்துற மாதிரி அரசாங்கமே ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஏமாந்து போற அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா சூரியன் கேது இணைவு. அதே மாதிரி இதய சிகிச்சை நிபுணர்களால் மிகப்பெரிய சாதனை ஒண்ணு செய்யப்படுது. ஏன்னா சூரியன் தான் இதயம் சார்ந்த அமைப்பு, முதுகு எலும்பு தந்தோணம் சார்ந்த அமைப்பு. சோ இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிக்கப்படலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால, சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி ரீதியா கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாவே சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது சிம்மத்துக்கு 2ல செவ்வாய் வர்றது கொஞ்சம் பாதிப்பு. காவல்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட, நாட்டின் பாதுகாப்பு கூட சிறிது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இந்த ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் போகும்போதுல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கனிம வளங்கள் பாதிப்பு, இயற்கை சீற்றங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சனி வக்ரம் ஆகுது. சனி வக்ரம் ஆகும்போது கனிம வளங்களால பாதிப்பு, இயற்கை சீற்றங்களால் பாதிப்புங்கிறது ஒரு சில விஷயங்கள். பிளஸ்ன்னு பார்த்தோம்னா, மிதுன ராசியில குருவும் சுக்கிரன் இணைகிறாங்க. அப்ப இது பொதுஜன தொடர்பு, மக்கள் தொடர்பு, இணையவழி தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புரட்சி ஏற்படலாம். இப்ப திடீர்னு புதுசா ஐடி கம்பெனி கூட புதுசா வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஆடம்பர கார்கள் ஏதாவது ஒண்ணு லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல நடக்கும். ஸோ பிளஸ்ன்னு பார்த்தோம்னா, ஆடம்பரத்துக்கும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, ராசியிலேயே குரு சுக்கிரன் நினைவு, ராசியாதிபதி வக்ரமானது மட்டும்தான் இந்த நேரத்துல நீங்க யோசிக்கணும். ஏன்னா இந்த அமைப்பானது உங்களுக்கு ஏதோ உடல் சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு, இல்ல பொருளாதார ரீதியா பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். இதை ஏன் அப்படி சொல்றேன்னா, முதல்ல நம்ம இந்த உலகத்துல நம்ம எதை செய்யணுமா இருந்தாலும் முதல்ல நம்ம தான் எப்படி இருக்கணுன்றத செக் பண்ணணும். நம்மகிட்டே ஒரு வீக்னஸ் இருக்கும் போதுல அதை எப்படி செய்வோம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், போறதுக்கான எனர்ஜி நம்ம உடம்புல இருந்தா தானே நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே போக முடியும். ஸோ புதன் வக்ரமானது தப்பு, மற்றபடி எந்த குறையுமே இல்லை. ராசியில குரு பகவான் சுக்கிர பகவான் இணைந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல சஞ்சாரம் செய்வாரு. அதே மாதிரி சூரிய பகவானும் சூரியன் சிம்ம வீட்டுக்கு ஆட்சி நிலையில சஞ்சாரம் செய்வார். ஸோ இந்த இணைவானது உங்களுக்கு எப்படின்னா, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் உங்களால சுமக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனாலும் நீங்க அதை எல்லாத்தையும் எடுத்து தலையில வச்சுக்குவீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இப்போ உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த அமைப்புகள்ல ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்துக்குவீங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் சார்ந்த அமைப்பு ஏதாவது அவங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமைப்பானது எல்லாத்தையும் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். உங்க தந்தை இருந்து செய்யறாரோ இல்லையோ, நீங்க அதுல எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு இது. அதிகமான பயண அலைச்சல்கள் உண்டாகும். அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகள்ல ஏதாவது விற்பனைக்கு உட்படுற அமைப்புகளை கூட வரும். காரணம் என்ன, ராசிக்கு 4ஆம் அதிபதி புதன் பாத்தீங்களா, புதன் வக்ரம் ஆகுறாரு. ராசிக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி நிலையில இருக்காரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் வராரு. ஸோ பூமி ரிலேட்டடாவே ஏதாவது நீங்க கரகு பவனாஸ்திங்கிற அடிப்படையில செவ்வாய் சந்திரன், அதாவது செவ்வாய் கன்னிராசியில இருக்கும் போதுல கரவு பவனாஸ்திங்கிற அமைப்பிலே கூட ஏதாவது ஒரு பூமியை விற்கிற தன்மையிலையோ இல்ல பூமி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பாதிப்புகளோ, பிரிவினை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பாதிப்புகளோ ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள் கொஞ்சம், அதாவது பொறுப்புகளை உங்க தலையில சுமக்கிறதும் பூமி சார்ந்த அமைப்புகளையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி வக்ரம், நீங்க வக்ரம். அப்ப 2 பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 9ஆம் அதிபதியும் வக்ரம். ராசிக்கு 9ஆம் அதிபதி யாரு, சனி. சனி 10ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரா. சோ 3 பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு உடல்நல பாதிப்பு உண்டு.
அதாவது இது எப்படின்னா வக்ரம்னாவே அந்த அந்த தன்மையை கொடுத்துருது. அந்த தன்மையை கொடுத்துட்டு எடுத்துக்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மத்தபடி மேலதிகாரிகளிடம் உங்களுடைய இருக்கிற நட்புறவு இன்னும் அதிகரிக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல தானே சொன்னீங்க. அப்ப தொழில் பார்க்குற இடத்துலயோ, வேலை பார்க்குற இடத்துலயோ உங்களுக்கு மேலதிகாரிகள் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப தொழில் ரீதியா போறாங்கன்னா, வர்த்தக சங்கம் தலைவர் அப்படிங்கிற மாரி அமைப்புல இருக்கிறவங்க. வேலை பார்க்குறவங்களா இருந்தா முதலாளி. கம்பெனி ஐடி ஜாப்ல இருக்கிறவங்களா இருந்தா டீம் லீடர். அரசு ஊழியராக இருக்கும் பட்சத்தில் தலைமை அதிகாரி. தலைமை அதிகாரத்திலே இருக்கிறவங்களுக்கு அதுக்கும் மேல இருக்கிறவங்களுக்கு. ஸோ தனக்கு மேல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த அமைப்புல இருக்கவங்க இந்த நேரத்துல உங்கள்ட்ட ரொம்ப நட்புறவு பாராட்டுவாங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்களே உங்கள்ட்ட ஏதாவது ஏமாற்றம் அடைவாங்க. சூரியனோட கேது சேர்றதுனால, அவங்களுக்கு நீங்க ஏதாவது சும்மா வேலை பார்க்காம ஏமாத்திக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். சாமர்த்தியமா நீங்க எல்லா வேலையும் பார்ப்பீங்க. அவங்களே இந்த நேரத்துல நீங்க வேலை வாங்குவீங்க. அப்படிங்கிறத சொல்லலாம். எல்லா வகையிலயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சொகுச இந்த நேரத்துல உருவாக்கிக்கணுமோ, அந்த அளவுக்கு சொகுச நீங்க உருவாக்கிக்கீங்க. ஃப்ரீடமையும், சொகுசையும், ரிலாக்சேஷனையும் உருவாக்கிக்கீங்க. அந்த வகையில எந்த பாதிப்புமே இல்ல. அதே மாரி பயண அலைச்சல்கள் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க. 3ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்குல்ல, அப்படிங்கும்போது என்ன? இயல்பா வர்றதுதான் பேக் பெயின். ரொம்ப திரிஞ்சு அலைஞ்சோம்னாவே பேக் பெயின் வரும். ஸோ அந்த அமைப்பு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி 40, 50 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில், இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இல்லாட்டி தலை சம்பந்தப்பட்ட விஷயம். இதயம், தலை. ஏன்னா சூரியன் கேதுவோட இணைவது கொஞ்சம் பாதிப்பு தான். 1000த்த நமக்கு நம்ம தலைமை அதிகாரிய ஏமாத்துறோம், நம்ம முதலாளிய ஏமாத்துறோங்கிற ஒரு பிளஸ் இருந்தாலும், ஒரு மைனஸும் இருக்கும். உடல் ரீதியான மைனஸ். புதன் வக்ரம்ல, உடல் ரீதியான மைனஸ் இருக்கும்ல. அந்த விஷயம் இதயம், தலை. இது இல்லாட்டி வலது கண், இந்த கண், லெஃப்ட் ரைட் ஐம்பாங்க. அந்த ரைட் ஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள பார்ப்போம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கேதுவை விட்டு விலகி வந்திருக்கீங்க. ஸோ செவ்வாய் கேதுவோட இணைவு பிரிஞ்சு வந்தது பல வகையில எல்லா ப்ராப்ளத்துல இருந்தும் வெளியில வர தன்மை தான். ஒரு மன அழுத்தமா இருக்கட்டும், ஒரு ஏமாற்றமா இருக்கட்டும், ஒரு வேதனையா இருக்கட்டும், ஒரு சங்கடமா இருக்கட்டும், ஏன் ஒரு கடன் சார்ந்த அமைப்பே இருக்கட்டும். எல்லாத்துல இருந்தும் இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்திருக்கீங்க. ஸோ அதுல அந்த பிரச்சனைய பத்தி இப்பதான் யோசிக்கிற நேரம் தேவையில்லை. அப்படிங்கிறதே ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலே வந்திருக்கீங்க. ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு சகல விதத்துல ஏற்றத்தை கொடுக்குற மாதிரி தானே ஒழிய நெகட்டிவ்க்கு வேலை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல பூமி சார்ந்த அமைப்புகள்லையும், டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புகள்லையும் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வழக்கு சார்ந்த அமைப்பே நடந்துகிட்டு இருக்கு உங்க பேர்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கேஸ் இந்த நேரத்துல சாதகமா வரும் அப்படிங்கிறதே தைரியமா சொல்லலாம். அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும். குழந்தைகளால ஏமாற்றம் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. தொழில் ஸ்தானத்திலையும் அதாவது நீங்க ஒரு கேஸ்ல ஜெயிக்க போறீங்கன்னாவே, உங்களுக்கு அந்த கேஸ்க்கு எதிர்ல துரோகிகளா நின்னது யாருங்கிறது தெரியும். உங்க கூட வேலை பார்த்தவங்களே உங்களுக்கு துரோகிகளா இருந்தாங்கன்னா, சோ அந்த அமைப்புகள்ல இருந்தெல்லாம் வெளியில வருவீங்க. யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாரையும் ஒதுக்கி அந்தந்த இடத்துல நிக்க வைக்க போறீங்க. சூரியன் ஆட்சியா இருந்து அந்தந்த இடத்துல யார் யார நிக்க வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நிக்க வைப்பீங்க. அதே மாரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல சிறிது ஏமாற்றங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு, உங்க பசங்க படிக்கிறேங்கிற பேர்ல டியூஷன் ஃபீஸ் வாங்கி அவங்களுக்கு செலவு பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும். அந்த மாரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாலாம் பார்க்க தேவையில்ல. கேர்லெஸ்ஸா விடுறதே நல்லது. ஏன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் டென்ஷன் வரும்ல. ஸோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாரி உங்களுக்கு அனாவசிய செலவுகள் நடக்கும். தேவையற்ற செலவுகள். தேவையற்ற செலவுகள்னா என்ன? உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கிறேங்கிறது கூட ஏதோ ஒரு வகையில அவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்கங்களாம். இந்த செலவு ஏன் நடக்குதுன்னே தெரியாது. கடன் வாங்கிட்டு போவாங்க, திருப்பி தர மாட்டாங்க. அது கூட அனாவசிய செலவு தான். ஸோ பணம் வாங்கிட்டு போவாங்க. தந்துடுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறவங்க இந்த நேரத்துல தர மாட்டாங்க. ஸோ இந்த மாரி செலவுகள் வரும்போது கொஞ்சம் கவனமாக உங்களை நீங்க பார்த்துக் கொள்வது, பணம் கொடுக்காமல் இருப்பது பண உதவி இந்த நேரத்துல யாருக்கும் பண்ணாதீங்க. நீங்க பண்ணீங்கன்னா அந்த பணம் வராம போயிடுச்சுன்னா, அத நினைச்சு சங்கடப்படக்கூடாது. ஏன்னா அந்த விஷயங்களும் கொஞ்சம் பாதிப்பத்தான் குடுக்குற மாரி இருக்கு. மத்தபடி எல்லாமே சாதாரணமா இருக்கு. உயர் அதிகாரிகளிடம் இருக்க நட்பு வழக்கம் உங்களுக்கு நல்ல அருமையான சந்தோஷத்த தரும். இன்னும் சொல்லப்போனா அவங்க உங்கள தூக்கி விடுற மாரியான நேரங்கள்லாம் நடக்குது. ஸோ அந்த வகையில ஒரு குறையும் இல்ல. தொழிலதிபர்களுக்குமே எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு பாதிப்பும் இல்ல. தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கிறது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் முக்கியம். சரிங்களா? உங்க உடம்ப பார்த்துக்கிறதோட தாயாரோட உடல்நிலை பார்த்துக்கிற மாதிரி தான் இந்த நேரத்துல சூழ்நிலை வரும். அதே மாரி பள்ளி மாணவர்களுக்கு பார்க்கும்போதுல எல்லாமே நல்லா இருக்கு. படிப்பு இந்த நேரத்துல ஒ ரொம்ப பெரிய லெவல்ல வருவீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு குடுக்குற ஹோம் ஒர்க்க கரெக்ட்டா முடிக்கிறதுக்கு உண்டான ஐடியாஸ் வரும். அதுக்கு உண்டான சிந்தனை வரும். படிக்கவே மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது.
ஒரு லிபரலா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பு இந்த நேரத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். நெகட்டிவா வேலை செய்யறதுக்கு வேலை பாசிட்டிவ் தான். முழுக்க முழுக்க கல்லூரி மாணவர்களுக்கும் பாசிட்டிவ் தான், ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவ் தான். அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு, இதய சிகிச்சை நிபுணர்களாக இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல காலகட்டம். பெரிய பெரிய அரசு அதிகாரிகளோ இல்ல பெரிய பெரிய ஆட்களோடயோ நீங்க தொடர்பு கொள்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும். சரிங்களா? அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திராதிபதியை குரு பார்க்கிறார், உங்க ராசியில குரு இருக்கார். இது ஒரு பயங்கரமான பிளஸ். சோ அரசியல் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல அற்புதமான காலகட்டம். சூரியன் ஆட்சி நிலையில வர்றது அரசியல் ரீதியா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். எல்லா தரப்பினரோட மக்களோட சப்போர்ட்டும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். பல பேரோட அறிமுகம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க நேர்ல போய் கூட பார்க்கணும்னு அவசியம். எல்லாரையும் போன்லயே ஆப்ரேட் பண்ணி கரெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு அதிகாரம், சர்வ வல்லமைம்பாங்க அதுக்கு பேரு. அந்த விஷயங்கள் கிடைக்கும். எல்லா வகையிலையும் சூப்பரா இருக்கும். அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா தொழில் அதிபர்கள், ஒரு பெரிய தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில், எல்லா தொழிலையும் பார்க்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில், எல்லாரையும் கேமரால பார்த்து நீ இந்த தப்பு பண்ற, நீ இதை பண்ற, நீ இந்த மாதிரி சரியா இருக்க அப்படிங்கிறத வெறும் நீங்க அசையாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவங்க இந்த செஸ் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களோட இருக்கிற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி சரியா பயன்படுத்தி பெரிய லெவல்ல கொண்டு வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல ஆடம்பர செலவு கண்டிப்பா இருக்கும். ஏன் ஆடம்பர செலவு நடக்குதுன்னா, அந்த சுக்கிரனானவர் கொஞ்சம் தோற்றத்தை ஒரு இப்ப கருப்பா இருக்கணும் திடீர்னு வெள்ளையாகணும்னா செலவு பண்ணி தானே ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் உங்க மேல நீங்க ஓவர் கோட்டிங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும். மத்தபடி எல்லாமே சாதகமான தோற்றத்துக்கு தானே ஒழிய இருக்கு, பாதக தோற்றத்துக்கு இல்ல. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல வேலை கிடைக்கும். அதுவும் குறிப்பா ஃபைனான்ஸ் செக்டார் இல்லாட்டி இந்த ஷாப்பிங் மால் இந்த மாதிரி மக்கள் ஆடம்பரம்னு எதை நினைச்சு போகுதோ, ஆடம்பரத்தை நோக்கி போகும்போதெல்லாம் எதெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்க இப்ப ஆடம்பரமா வாழும்போதுல கடன் வாங்குவாங்க. சோ கடன் சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு இருக்கும். ஆடம்பரம்னு சொல்லும்போது தியேட்டருக்கு போவாங்க. தியேட்டர்ல உங்களுக்கு கிடைக்கும். இடம் கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஷாப்பிங் மால்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது நகைக்கடையில, துணிக்கடையில இந்த மாதிரி அமைப்புகள்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். சோ எந்த பாதிப்புக்கும் இருக்காது, சாதகமான தன்மை தான். மற்றபடி இப்ப வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பத்தாம தான் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. வெளிநாட்டுல இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு உங்களை நெகட்டிவா ஃப்ரேம் பண்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த நெகட்டிவ் ஃப்ரேம்ல இருந்து வெளியில எப்படி பாசிட்டிவா போகணுமோ அதை பாசிட்டிவா கண்டினியூ பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியிலே குருபவன் இருக்கிறது ஒரு பிளஸ். எல்லா வகையிலையும் சாதகமான தன்மையை கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த நேரத்துல காவல்துறை அதிகாரிகளிடம், எலக்ட்ரீஷியன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்கள்ட்ட, அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் நிதானமா இருங்க. ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு பாதுகாப்பு குறையிறதே அவங்களால தான். இன்னும் சொல்ல போனா போலீஸ் ஆபீசரா இருக்கிறவங்க, எலக்ட்ரீஷியனா இருக்கிறவங்க வேலை பார்க்கும் போதே கவனமா பார்க்கணும். அப்படி கவனமா பார்க்கலாட்டி உங்களுக்கே அந்த ஷாக் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல இந்த காவல்துறை, போலீஸ், யூனிஃபார்ம் ரிலேட்டடா போறவங்களே கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, நீங்க அமைதியானவர்கள். அமைதியானவர்கள். புதன் ராசியாதிபதி வக்ரம். நீங்க இயல்பாவே அமைதி குணம். இந்த நேரத்துல செவ்வாய் ஆதிக்கத்துலதான் வேலை கிடைச்சிருக்கு எனக்கு அப்படிங்கிற ஜனன காலத்துல செவ்வாய் உச்சமா இருக்கும் பட்சத்துல அவருக்கு அது ரிலேட்டடா தான் வேலை கிடைக்கும். அந்த அமைப்புல இருக்கும்போது நீங்க கொஞ்சம் கவனமா போறது நல்லது. அதே மாதிரி எலும்பு ரிலேட்டட் டாக்டரா இருக்கவங்க, பல் டாக்டரா இருக்கவங்களுக்குலாம் இந்த நேரத்துல அந்த அளவுக்கு வருமானம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தன்மைகள்லாம் நடக்கும். சோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி தந்தையோட ஆலோசனை இந்த நேரத்துல தப்பா இருக்கும். தந்தையோட ஆலோசனை சுத்தமா ஆலோசனை சொல்றவங்க எல்லாமே தப்பா இருக்கும். யாரோட ஆலோசனையும் கேட்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி மேலதிகாரிகளும் பகை வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியா எந்த அளவுக்கு சிரிச்சு பேசிட்டு போகுமோ அந்த அளவுக்கு சிரிச்சுட்டு போங்க. தந்தையோட உறவு உங்களுக்கு பாதிக்கப்படும். அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் பரவாயில்ல. ஓரளவுக்கு நீங்க நிதானமா இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சு கூட ஓட்டிடுவீங்க. அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு எல்லாமே படிப்பு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள்லையும் எல்லாமே ஓரளவு பரவாயில்ல. குடும்பம் சார்ந்த அமைப்பு பரவாயில்ல. திருமணம் சார்ந்த அமைப்பு எந்த பாதிப்பும் இல்லை. இதெல்லாம் நல்லா இருக்கும். தொழில்னு பார்க்கும் போதுல இந்த சீருடை பணியாளர்கள் வேகமா போற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா போங்க. வேகமா ஒரு வேலை நடக்குனாலே அதுல ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.